மௌனராகம் ரவுண்ட்ல ஸ்னேகன் அபிஷேகாவிற்கு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. செட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த ஒரு வாரம் மௌனராக வாரம். இந்த வாரம் ஃபுல்லாகவே மெலோடி சாங்ஸால் மக்களை கொண்டாட வைக்கும் வகையில் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பாடியிருக்காங்க. எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த அபிஷேகா அவர்கள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மெலடி எடுத்து பாடியிருக்காங்க. எந்த அளவுக்கு பாடியிருக்காங்க அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்டான ஸ்னேகன் அவர்கள் மெய்சில் இழுத்து போயிட்டு அவருக்கு எவ்வளோ புகழ முடியுமோ அவ்வளோ புகழ்ந்திருந்தாரு. அபிஷேகா பாடி முடிச்ச உடனேயே ஸ்னேகன் அவர்கள் எந்திரிச்சு ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. உண்மையிலேயே இந்த வயசுல இவ்வளோ சூப்பராக பாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரில. நான் எத்தனையோ ரியாலிட்டி ஷோஸ் போயிருக்கேன், எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கேன், அண்ட் எத்தனையோ ஊர்களுக்கு போயிட்டு குழந்தைங்க பாடுறதெல்லாம் கேட்டிருக்கேன். பட் அபிஷேகா பாடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பிறவி ஞானம் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு பிறவிலேயே வந்து கடவுள் அந்த வரத்தை கொடுத்துருக்காரு. அவ்வளோ அருமையான குரல், அவ்வளோ அருமையான ஒரு சிந்தனை. இதே மாதிரி நீங்கள் பாடினீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அதுவும் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் ஒய்ஃப் வந்து இந்த சீசனை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட பெரிய ஃபேன். நீங்கள் வந்து ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷன்லேருந்து அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்படி வரதெல்லாம் உண்மையிலேயே சாதாரணமான விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு விஷயம். உண்மையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது மக்கள் மத்தியில். நீங்கள் ரொம்ப சூப்பராக பாடிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி பாடுங்க. கண்டிப்பாக இந்த சீசனில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வருவீங்க. நான் சும்மா பொய்யெல்லாம் சொல்லலை. இதற்கு முன்னாடியும் இந்த சீசனில் நான் வந்திருக்கேன். அண்ட் அப்போ பெரியவங்க பாடிட்டு இருந்தாங்க. பெரியவங்க பாடுறப்ப நமக்கு தெரியும் அந்த சங்கதி எப்படி, ஸ்ருதி எப்படி அப்படிங்கிறதெல்லாம். அவங்கள விட சூப்பராக அதை நீங்கள் பாடிருந்தீங்க. அதுதான் உண்மை. அதனால தான் நான் எந்திரிச்சு நேராக ஸ்டேஜுக்கே வந்துட்டேன். உண்மையிலேயே நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நான் எவ்வளோ பேரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன். அண்ட் உங்களையும் பார்த்தோன்னே நான் சொல்கிறேன், நீங்கள் மிகப்பெரிய அளவு ஒன்று வருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகனோட ஒய்ஃப் வந்து இந்த சீசனை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க, உங்களோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனேயே என் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக அபிஷேகாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்னால் டக்குன்னு எதையும் பெருசாக ஏற்பாடு பண்ண முடியல. என்னோட ஒரு சின்ன அன்பு பரிசு அப்படின்னு சொல்லி ஸ்னேகன் அவர்கள் அபிஷேகாவுக்கு வாட்ச் ஒன்று பரிசாக கொடுத்துருந்துருக்காரு. அதுவும் ஸ்டேஜ்லேயே கொடுத்துருந்துருக்காரு. அண்ட் இந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் வந்து அபிஷேகாவுக்கு இருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த சீசனில் அவங்க எப்படி கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து கோல்டன் ஷவர் வாங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் வந்துட்டு இருக்கு. ஜட்ஜஸும் சூப்பராக பாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்னேகன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அபிஷேகா டைட்டில் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு சங்கீதத்தை கற்றுக்கிட்டு இன்னும் சூப்பராக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆவாங்க. இன்னும் மெனக்கெடணும்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த சீசனில் பவித்ரா ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே அவங்க கடைசி நேரத்தில் ஃபினாலில் வின் பண்ணல. அதே மாதிரி இவங்களும் ஆகிடக்கூடாது. எப்படியாவது ஃபினாலியை வின் பண்ணுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.